எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். இது சேனல் பார்த்து வந்த இன்னொரு ஆர்டர். ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். அவங்க மூலயமா வந்த இன்னொரு ஆர்டர் தான் இது. எப்போதும் புதுசாக வர கஸ்டமர் அவங்க எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் தைச்சி கொடுப்பேன். அவங்க சரியாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் மீதி பீஸெல்லாம் கட் பண்ணி தைச்சி தருவேன். இல்லை அவங்க எதனா மிஸ்டேக் சொன்னாலும் அதை சரி செஞ்சுட்டு அப்புறம் தைச்சி தருவேன். ஆனால் இவங்க இல்லை நீங்கள் தைச்சதே சரியாக இருக்குது, எனக்கு 5 ப்ளவுஸும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ 5 ப்ளவுஸும் 20 நிமிஷத்தில் கட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் பீஸ் மட்டும் அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுவோம். மீதி 4 ப்ளவுஸ் பீஸையும் நம்ம கட் பண்ண பீஸை வச்சு கட் பண்ணலாம். நீங்கள் எப்போதும் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண கற்றுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு தைச்சி பார்த்து உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் கஸ்டமருக்கு தைச்சி காட்டுங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் உங்களுக்கே தெரியும் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு. மிஸ்டேக்லாம் சரி செஞ்சுட்டு அப்புறம் தைச்சி பாருங்கள். நம்ம கட் பண்ணோம் கரெக்டாக இருக்குது, ஆனால் தைக்கும் போது சரியாக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் தைக்க பழகும். நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னா அதை நல்லா புரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த மிஸ்டேக் வராமல் தைச்சி பாருங்கள், சரியாக இருக்கும். இந்த ப்ளவுஸை 4ஆக மடித்து எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. எப்போதும் ஷோல்டர் அளவு மாறக்கூடாது, 3 இன்ச்சை தாண்டவும் கூடாது. ப்ளவுஸை எப்பயுமே சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சுருக்கமாக இருந்தால் சரியாக இல்லைன்னா நீங்கள் அயர்ன் பண்ணி கூட மார்க் பண்ணலாம். இந்த இடம் சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள். அது மாதிரி முதுகு பகுதியும் உள்ளேயும் வெளியும் வராத மாதிரி மார்க் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ளவுஸ் இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது ஷோல்டர் அளவும் இந்த முதுகு அளவும் மட்டும் கவனமாக பாருங்கள். மார்க் பண்ணும் போதும் சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டர் அளவு மார்க் பண்ண போகிறோம். அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுறோம். இது ஷோல்டர் அளவு, இது இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள். ஆம்கோல் பகுதியும் மேல் சைடு தெரிகிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு பட்டி சைடும் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே மார்க் பண்ணாலும் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் தைக்கும் போது அது சரியாக இருக்கும். இல்லை நம்ம ப்ளவுஸில் அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டோன்னா தைக்கும் போது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம அப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நம்ம ஜாயின் பண்ணாலும் அது சரியாக இருக்காது. எப்போதும் ஆம்கோல் பகுதியில் ஃப்ரண்ட் பகுதியில் இருக்க தையலை வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். பேக் சைடு தேவையில்லை. நான் எல்லா ப்ளவுஸ்லேயும் ஃப்ரண்ட் சைடு தான் மார்க் பண்ணியிருப்பேன். ஃப்ரண்ட் பகுதியில் கப்டாட்க்கு மார்க் பண்ணும்போது இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். கப்டாட் பகுதி மட்டும் நல்லா கவனமாக மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியானாலும் நமக்கு ஃப்ரண்ட் பகுதி சரியாக இருக்காது. அந்த இடத்துல எப்போதும் நம்ம ஒட்டும் போட முடியாது. ஃப்ரண்ட் பகுதி மட்டும் ரொம்ப கவனமாக மார்க் பண்ணுங்கள். மீதி இருக்க சைடெலாம் கூட பேக் சைடு இல்லை பட்டி சைடு கூட நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு கட் பண்ணி தைச்சிக்கலாம். இந்த ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோட அளவு 40 இன்ச்சு. இப்போ ஒரு பக்கத்தில் மார்க் பண்ணால் 10 வருது. அதே நம்ம 4ஆல் பெருக்கணும்னா 40. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அளந்து போட்டிருக்கேன். எப்போதும் கழுத்தில் நம்ம கட் பண்ணும்போது கழுத்து பகுதியில் துணியை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம தைக்கும் போது கம்மியாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதிகமாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த இடத்த எதுவுமே செய்ய முடியாது. அதனால் தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு மீதியை கட் பண்ணுங்கள். இது உருட்டு பைப்பிங்கன்றதுனால நான் மார்க் பண்ணிக்கிற அளவுலேயே அந்த ஷோல்டர் அளவில் கட் பண்ணியிருப்பேன். நம்ம எம்மிங் பண்ணணும் போது அங்கே கொஞ்சம் விட்டுட்டோன்னா மடிக்கும் போது அது சரியாயிடும். இது ஆம்கோல் பகுதி. இதுலேயும் துணியை விட்டுட்டு தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு மீதியை கட் பண்ணுங்கள். எல்லா ப்ளவுஸ்லேயும் நாச்சி போட மறக்காதீங்க. நம்ம நாச்சி போட்டு தைச்சோன்னா நம்ம தைக்கிற ப்ளவுஸில் எங்கேயும் சுருக்கம் வராது, ஃபினிஷிங்கும் சரியாக இருக்கும்.
இந்த ப்ளவுஸில் கிராஸ் பட்டி தைக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சு கட் பண்ண பட்டியிலேயே கொஞ்சம் ரொம்ப வளைவாக இருக்கிறதுனால நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணும் போதே இது எங்கே ஃப்ரண்ட்டில் வருமா பேக்கில் வருமா நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டா தைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போதும் துணி கட் பண்ணும்போது ராங் எது ரைட் எதுன்னு கட் பண்ணி தைச்சி பாருங்கள். இப்போ நம்ம கப் டாட் தைக்கிறதுக்காக மார்க் பண்ண போகிறோம். இது மடிக்கிறதுக்கான அளவு விட்டுட்டு இப்போ இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணலாம். அவங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு மார்க் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். நம்ம தைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாகும், அதனால் இப்போ மார்க் பண்ணுறேன். இது லெஃப்ட் சைடு, மறுபடியும் இதே மாதிரி வச்சு நம்ம ரைட் சைடும் மார்க் பண்ணலாம். நம்ம மார்க் பண்ணது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் மார்க் பண்ணுங்கள், தைச்சதுக்கப்புறம் சரி செய்ய முடியாதுன்றதுனால. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சரியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.